வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது ஆதாரங்கள்னால் சாதாரண யோகா டீச்சர்ஸ் எல்லாம் 6 ஆதாரங்கள் ப்ளஸ் சகஸ்ராரம் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் இது சக்தி பாத் யோகாவில் இன்னொரு ஆதாரம் சொல்லப்படுகிறது. அதுதான் அகுல பத்மம், அகுல சகஸ்ராரம். அதாவது சகஸ்ராரம்னு சொன்னால் எல்லோரும் தலையில் இருக்கக்கூடியது தான் சகஸ்ராரம். தலை, அதில் இந்த பிரெயினுக்கு ஃபிசிக்கல் கவுண்டர் பார்ட்டு, அது ஆதாரம் 1000 இதழ் கொண்டார். அதாவது சகஸ்ராரம்னு சொன்னாலே 1000 நம்புறப்ப 1000 இதழ் கொண்ட தாமரை அங்கே இருக்குது. அந்த 1000 ஆனால் உதாரணமாக 6 ஆதாரம் தான். இப்போ இது பார்த்திங்கன்னா 6 ஆதாரங்கள் இருக்குது. மேலே சகஸ்ராரம், அடியிலையும் ஒரு சகஸ்ராரம் இருக்குது. அதுதான் அகுல சகஸ்ராரம். இது சக்தி பார்த்த யோகா டெஸ்ட்டில் இருக்குது. அப்போ இந்த அகுல சகஸ்ராரம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இதை பற்றி யோகிகள் அறிஞ்சு கொள்ளணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாதம், விசுத்தி, ஆக்ஞான், இதுதான் சடாதாரம். அப்போ 7வது இருக்கக்கூடியது அது ஆக்சுவலி ஆதாரம் இல்லை. அந்த எல்லா ஆதாரத்துக்கு டோட்டல் ப்ளஸ் 20 அப்படின்னு பார்க்குற டைமில் இந்த இதழ்கள் எல்லாம் மூலாதாரத்தில் உள்ள 4 இதழ்கள் அங்கே இருக்குது. 4ன்னு சொன்னால் இப்போ 80 இதெல்லாம் அங்கே இருக்குது. சகஸ்ராரத்தில் 6 இதழ் உள்ள சுவாதிஷ்டானம் இன்டு 20 120. இப்படி எல்லாத்துக்கும் டோட்டல் தான் சகஸ்ராரம்னு சொல்லக்கூடிய வெறும் 1000 இல்லை, அதுக்கு மேலும் வரும் இன்ஃபினிட். இப்படி மணிபூரகம் இன்டு 10 இன்டு 20 200, அநாகதம் 12 இன்டு 20 அப்போ 240. இப்படி தான் விசுத்தி, ஆக்ஞம் எல்லாம் டோட்டல் சேர்ந்தது தான் சகஸ்ராரம். அப்போது ஒரு யோகிக்கு மூலாதாரத்திலேருந்து எனர்ஜி சுவாதிஷ்டானத்து போனால் மூலாதாரம் ஷட் டவுன் ஆயிரும். ஆதாரம் இதெல்லாம் சட்சக்கர நிரூபணம், சடாதார விளக்கத்தில் இருக்குது. மூலாதாரம் செயல்படாது. சுவாதிஷ்டானம் அந்த மூலாதாரத்தின் செயல்பாடையும் சேர்த்து அடிஷ்னல் ஒர்க் அவுட்டு பார்த்துக்கிறோம். மணிபூரத்துக்கு கீழே உள்ள உடல் பகுதியையும் அது பார்த்துக்கலும். அது மாத்திரம் இல்லை, குண்டலியும் மேலே ஏற்றி விடும். இப்படி ஒவ்வொரு ஆதாரம் மேலே போக அது மெர்ஜ் ஆகுது. ஆதாரம் மெர்ஜர் இப்படி ஒன்று இருக்குது. இப்போ கடைசி பார்த்தா சகஸ்ராரம் போகுது. சகஸ்ராரத்தில் எல்லா கண்ட்ரோலும் வந்தால் எல்லா கண்ட்ரோலும் சகஸ்ராரத்துலேருந்து வர்றது மாதிரி இருக்குது. இது சகஸ்ராரம். பட் இந்த சகஸ்ராரம் ஆக்டிவேட் ஆகணும்னா மூலாதாரத்துக்கு தொட்டு கீழே அகுல சகஸ்ராரம்னு ஒன்று இருக்குது. அகுல சகஸ்ராரம். இந்த சகஸ்ராரத்தில் உள்ள எனர்ஜி அங்கே மேலே போனால் தான் அது மேல் நோக்கு முகமாக விரியும். அகுல பத்மத்தில் உள்ள அகுல பத்ம சகஸ்ராரம் ஆல்ரெடி மேலே பார்த்தா இருக்குது. ஆனால் இந்த சாதாரண இதில் இந்த தலையில் இருக்க கீழே பார்த்துருக்கு. இந்த கீழே பார்த்துருக்கக்கூடிய சகஸ்ரார பத்ம இதழ்கள் மேல் நோக்கி அமைய வேண்டும் என்றால் இந்த 1000 இதழில் உள்ள எனர்ஜி மேலே போகணும். மேலே போய் அந்த மேலே இருக்கக்கூடிய இதழ்களில் அந்த போஸ்டிங் எனர்ஜி போஸ்டிங் ஆனால் தான் அது மேல் நோக்கி விரியும். அதுவும் ஒரே அடியாக அப்படி விரியும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு எனர்ஜி போகுதோ அந்த அளவு அந்த பெட்டல்ஸ் எல்லாம் மேல் நோக்கி இருக்கும். இப்போ 100 இதழ்கள் மேல் நோக்கி இருந்தால் அவங்க ஒரு 10% யோகி, 200 20%. அப்படி முழு இது வரும்போது தான் அவங்க ஒரு புத்தா என்லைட்டன்டு ஒன், கம்ப்ளீட்லி என்லைட்டன்டு ஒன்னா அவங்க வருவாங்க. அப்போ இந்த அகுல பத்மத்தில் அதை ஆக்டிவேட் பண்ணதுக்குன்னு உள்ள பீஜ மந்திரங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் ஷார்ட் ஆட்டு, ஹீஸ் கிளியரிங், ஹம்சோகம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வச்சு தியானம் பண்ணாதான் இந்த எனர்ஜி இங்கேருந்து கிளம்பி தலைக்கு போகும். அது மாத்திரம் இல்லை, மூலாதாரத்துக்கு உள்ள குண்டலினி ஆக்சுவலி அகுல பத்மத்தில் தான் இருக்குது. அகுல பத்மத்துக்கு சென்டரில் ஒரு சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தில் தான் இந்த குண்டலினி எனர்ஜி, காயில்டு எனர்ஜி சுற்றி இருக்குது. இதை ஆக்டிவேட் பண்ணால் இந்த சிவலிங்கம் உச்சியில் உள்ள பிரம்மரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். அப்படியே வந்தால் தான் குண்டலினி ஃபுல்லாக அந்த
1000 இதழும் கிளம்பும். ரெண்டாவது, இந்த அகுலபத்மத்தை தியானம் ரொம்ப முக்கியம். இதுக்கு முக்கியத்துவம் சக்திபாத் யோகாவில் தெளிவாக சொல்லப்படுகிறது. இது முக்கியமான ஒன்று. குண்டலினி யோகா குண்டலினி ரைஸ் பண்ணதுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இதுக்கு அடுத்தபடியாக மூலாதாரத்தில் 4 இதழ் இருக்குது. இந்த 4 இதழில் முக்கியமாக சித்தம், புத்தி, மனம், அகங்காரம், இந்த 4ம் அதில் அடங்கியிருக்கு. இது திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது. திருமந்திரத்தில் இந்த 4 இதழில் சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் சொல்லக்கூடியது. ஒருத்தவங்களுக்கு பிராணசக்தி, லைஃப் ஃபோர்ஸாக 4ஆக பிரிஞ்சிருக்கு. இந்த 4 ஒத்துழைப்பு இருந்தால் தான் யோகி ஆக முடியும். உதாரணம் திருமூலர் சொல்ல, ஒரு ஆட்டு இடையன் காலையில் இந்த அடப்பட்டவங்க ஷெட்டில் இருக்கக்கூடிய ஆடுகளை மேய விடுகிறாரு என்று சாயங்காலம் திருப்பி கொண்டு எல்லாம் அடைச்சி இங்கே உள்ள அடைக்கிறாரு. இதே மாதிரி புத்தி அகங்காரம் என்று கோலையை பயன்படுத்தி அந்த கரணங்களையும் இந்த ஞானேந்திரியங்களையும் வெளிப்பக்கமாக செல்லும் ஞானேந்திரியங்களை போதுமான அளவு அது துய்த்த பின் அதனை திருப்பி ஷெட்டில் கொண்டு வரணும். அப்போ தான் யோக நிலையை எய்த முடியும். திருப்பி கொண்டு ஷெட்டில் வரும்போது இந்த எனர்ஜி என்ன சித்தம், புத்தி, மன, அகங்காரம்லாம் பிரம்மரந்திரத்தில் 4 இதழ் இருக்குது. அந்த இதழ் இப்போ வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த 4 எனர்ஜியும் அங்கே போய் வரும்போது ஒவ்வொன்றாட்டு சில்வர் கலரில் ஜொலிக்க தொடங்கிடும். அப்படி சில்வர் கலரில் தொடங்கினா தான் அவங்க யோகி. அது சென்ட்ரலில் ஒரு சிவலிங்கமும் ஃபார்ம் ஆகும். இந்த சிவலிங்கம் ஃபார்ம் ஆகி அதில் தான் அவங்க முழு அமைதியும் ஆற்றலும் இது பண்ணும். அது மாத்திரம் இல்லை, யோகிக்கு பிரம்மரந்திரம் 10ஆம் வாசல். இந்த 10ஆம் வாசல் திறந்தால்தான் எனர்ஜி குரு மண்டலத்துக்கு போக முடியும். குரு மண்டலத்துக்கு போனால் தான் அவங்க சதா ஆனந்தம் அனுபவிக்க முடியும். அதனால் இதுக்கு பேர் தான் சச்சிதானந்தம், சதானந்தம், சிவானந்தம், அகண்ட பரிபூரண சச்சிதானந்தம்னு சொல்லணும்னா இந்த எனர்ஜி பிரம்மரந்திரத்திலிருந்து குரு மண்டலத்துக்கு போகணும். அந்த குரு மண்டலத்துக்கு மேலே நிராதாரம். இந்த நிராதாரத்துக்கு போயினா தான் டீப் ரிலாக்ஸேஷன். அதுக்கு மேலே பரமாணுவில் போனால் தான் முக்தி கிடைக்கிது. ஸோ இந்த அகுலபத்மன் தான் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. இந்த எனர்ஜி மேலே போகணுன்னு உள்ள சீக்ரெட் இதில் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இந்த அகுலபத்மத்தில் தான் கோல நாராயண முனைன்னு ஒன்று இருக்குது. இது சகசாரத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போய் அதிலேருந்து அமாக்கலை 16 சந்திரக்கலையும் மேல் நோக்கி ஒளிர 17வது அமாக்கலைன்னு ஒரு கலை உருவாகும். அந்த கலையிலேருந்து நிர்வாண கலைன்னு ஒரு கலை உருவாகும். அந்த நிர்வாண கலையிலிருந்து பிந்து என்ற ஒரு கலை உருவாகும். பிந்துவிலிருந்து பரபிந்து என்ற ஒரு கலை உருவாகும். அந்த பரபு பிந்துக்கு நடுக்க தான் முக்தி அடையக்கூடிய ஒரு பரபிரம்ம நிலை அடையக்கூடிய ஒரு ஒரு டியூப் சேனல், அதாவது குகையாக மாறும். இந்த கோல நாராயண முனை நின்று மூலாதாரத்தில் இருந்தது தான் அங்கு மாறி அமையும். அதற்குள்ள இந்த எனர்ஜி ஆத்மா என்றானால் தான் முக்தி கிடைக்கும். ஆகவே இதெல்லாம் அகுலபத்ம முக்கியத்துவம் இருந்து அதில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய டெக்னிக்கு, முத்திரைகள், டீட்டெயிலான மந்திரங்கள், பயிற்சி தேவை உள்ளவர் தொடர்பு உள்ளவும். நன்றி, வணக்கம்.